நாமத்தில் தேவ அன்பின் ஐக்கிய சபை மூலமாக உங்களை வரவேற்கிறோம். 7 மாதங்கள் கண்ட கிருபையாய் நம்மளை பாதுகாத்தார் ஆண்டவர். இந்த 8வது மாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். காலையில் ஒரு அழகான வாக்குத்தத்த ஆராதனை ஆராதிக்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நம் கர்த்தர் நல்லவர். மீண்டும் நம்ம இந்த நாளிலே ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபை நினைத்து அவர் நம்ம நன்றி சொல்லலாம். எஸ், 7 மாதங்கள் சிலருக்கு நன்றாக இருந்திருக்கலாம், சிலருக்கு சில காரியங்கள் குறைபட்டிருக்கலாம். ஆனால் கூட 7 மாதங்கள் ஆண்டவர்களை பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை முதல் நாளிலே எஸ் ஆண்டவர்களை கூட்டி சேர்த்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவர் ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எஸ், அப்படி நம்ம கர்த்தரை துதிக்கலாம். மீண்டும் உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அருகிலே தூரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள், இன்னும் நண்பர்கள், அறிமுகமான ஒவ்வொரு நபர்கள், சொந்தங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்மணி போல காக்கிற தேவன். அவனை ஆண்டவரை துதிக்கலாம். எஸ், ஹல்லேலூயா. கண்களை மூடினவர்களா தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். எஸ், பிரைஸ் தி லார்ட். சர்வ சிருஷ்டிக்கு மெகமானவரே, ராஜரீகம் பண்ணுகிற தேவனே, ஹல்லேலூயா. நித்திய ஆளுகை செய்கிற தேவனே, ஓ ரஷகல நரமலவ, மகிமைக்கும் கணக்குக்கும் பாத்திரரே, தூயாதி தூயவரே, தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நல்லவர். அப்பா, நீ வல்லவர். இயேசுவே, நீ பெரியவர். லைதரதரபலபா. ஆமென். யெகோவா தேவனே, இயேசு ராஜாவே, ஓ நீரே ஸ்தோத்திரம். உலக ரட்சகர் நீரே. ரிகலபலபா. எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவர். உன்னதத்திலே வாசம் செய்த தெய்வம் எங்களுக்காக இறங்கி வந்து ஓ எல்லாவற்றையும் நிறைவேற்றினவர். ஆமென், ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, லகரதிகமரபலபா. ஓ ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஓ ரியகமரபலபலபலபா. ஜீவ நதியே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேற்றவாளனே, ஓ அவரை வரவேற்கலாமா? ரசதரகமரபலபா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாம் வரவேற்கும். அப்படியே ஸ்தோத்திரம் உள்ளத்தில் ஆவியானவர். எப்போதெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் ஆராதனையில் இணைக்கப்படுகிறீர்களோ அப்போதே நீங்கள் தேவ பிரசன்னத்தோடு கூட இணைப்படியா தேவனோடு கூட தேவ உயிரோடு கூட ஓ இணைந்து கர்த்தரை துதிக்கும்படியா ஈசகரபலவா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து
காரியத்தையும் நேர்த்தியாய் செய்வதற்கு, பலத்தோடு செய்வதற்கு, சரியாய் செய்வதற்கு உங்க வல்லமை தேவை சுவாமி. உங்க வல்லமையினால் எங்களை நிரப்புங்க, உங்க பவரினால் நிரப்புங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையினால் நிரப்பி நீர் ஆளுகை செய்து எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நடத்தித்தாங்க உங்களுடைய அற்புத கரங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் உங்களிலே பெருகுவதாக. தேவனுடைய அன்பு உங்களிலே பெருகுவதாக. தெய்வீக சுகத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. கை செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்கலாம். ஒரு பழைய பாடல் நமக்கு தெரிந்த பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். ஆமென். பாடலாம் கர்த்தர் நல்லவர். எஸ் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் ஜீசஸ் நேற்று மீண்டும் என்றும் மாறிடாத நாமம். எஸ் சங்கமாய் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை தரிக்கும். பாவத்தை பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை தரிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். ஹல்லேலூயா. ஆமென். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். எல்லாரும் சொல்லி ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின். சொல்லுவோம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். என்றும் 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 மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா. சொல்வோம். என்றும் 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 மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா. இயேசுவின் நாமம், ஆமென். இணையில்லா நாமம்,
இன்னொரு பாடல் நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். கர்த்தர் நல்லவர், உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எஸ், ஆமென். நம்பிக்கை இல்லாத நிலையானதோ விசுவாசங்களில் குறைவானதோ அற்புதர் உனக்குள்ளே இருக்கிறார், அதிசயம் செய்வார், கலங்காது. அற்புதர் இயேசு இருக்கிறார். ஆமென். வல்லவர் உனக்குள்ளே இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரை பாடலாம். பாடலவர். எஸ், பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சொல்லி பாருங்க.
என் இயேசு என்றும் பெரியவர், இன்றும் பெரியவர், இந்த மாதம் முழுவதும் பெரியவர். அவர் நமக்கு அப்படி பெரியவராக இருந்து நடத்த போகிறார். ஒரு விசுவாசம் தான் எம்மை கத்ததுனால அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம். ஹalleluya. ஒரு கல்யாண வீட்டுல அந்த கல்யாண வீட்டுக்கு உண்டான விருந்து இல்லாம போச்சு. ஆனா அங்க இயேசு இருந்தார். அந்த வீட்டுல அந்த சொந்த கஷ்டமான காரியங்கள் ஐயோ என்ன செய்யறதுன்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு மதுரமான ஒரு ஒளியான ஒரு பிரகாசமான நேரத்தில் இப்படி குறைபடும் போது அங்க என்ன செய்ய நினைக்கும் போது அங்க இயேசு இருந்தார். இயேசு இருந்ததுனால தண்ணிய ஆமை திராட்சை ரசமாய் மாற்றி அந்த திருமண வீட்டுல கர்த்தர் மகிழ்ச்சி உண்டாக்கினார். அந்த பெரியவர் இயேசு நமக்குள் இருக்கிறார். ஹalleluya. சொல்லுவோம், பெரியவர் இருக்கிறார். என் இயேசு பெரியவர் இருக்கிறார். ஆமென். நாம் சகோதரனே சகோதரி அவர் நமக்கு இருக்கிறார். எஸ் கசப்பான வாழ்க்கையா இருக்கலாம். நோ, நான் அறியாத காரியத்தை என் புத்தி கேட்காத காரியத்தை என் ஆண்டவர் இயேசு செய்ய போகிறார். we know that அது மட்டும் எனக்கு தெரியும். எஸ் ஹalleluya. பாருங்க, மதுரமான வாழ்வு கசப்பான ஒரு காலத்துல நாங்க இப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு கசப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் ஹalleluya. அந்த கசப்பை மதுரமாய் மாற்ற, கசப்பை தித்திப்பாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எத்தனையோ வீடுகள்ல அந்த கசப்பான வாழ்க்கை இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்து அந்த கசப்பை மதுரமாய் மாற்றினார். உள்ளனுடைய வாழ்க்கையில் இருந்த கசப்பு, செவிடனுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த கசப்பு, ஒரே ஒரு மகன், வாலிப மகன், அந்த கணவனார் இறந்து போய் சின்ன வயசுல இறந்து போயிட்டாச்சு. பையன் தான், இனி பையனை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சவங்க கடைசியில் அந்த பையனும் நல்லா வளர்ந்து வந்த நேரத்துல அவனும் மறித்து போயிட்டான். இப்போ மறித்து போகும்போது அந்த சின்ன வயசு 20 வயது விதவை அந்த பையனை தூக்கிட்டு வராங்க, பாடையை தூக்கிட்டு வராங்க. நம்ம ஊர் பழக்கம் மாதிரி தான் இஸ்ரவேல் பழக்கம் கூட. ஸோ பாடையை தூக்கிட்டு வரும்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலங்கி வருத்தம் வேதனையோடு கூட ஒரு பக்கம் வராங்க. ஆனால் அந்த பக்கம் ஒரு பக்கம் சந்தோஷமா. ஏன்னா இயேசுவோடு கூட இருக்கிற கூட்டம் எப்போதும் சந்தோஷமா இருக்கும். இயேசுவோடு இருக்கிறவங்க எப்போதும் சமானமா இருப்பாங்க. இயேசுவோடு கூட இருக்கிற போது எப்போதும் அற்புதத்தை பார்த்துட்டே இருப்பாங்க, அதிசயத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி ஒரு கூட்டம் வருது. கூட்டம் வந்த உடனே இயேசு அந்த இடத்துல அந்த பாடையை நிறுத்த சொல்லி உடனே அந்த பாடையை கொண்டார். பாருங்க, அந்த வாலிபன் அப்பொழுதே எழுந்திருந்தான். மரித்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்தான். அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளிவரும் நேரம் இருளானதோ, ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். இப்படி சொல்லலாம், என் ஆத்மாவை பார்த்து ஆத்மாவே ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். சிங்கத்தின் கெபியில தூக்கி போடப்பட்ட போதிலும் தானியலை பாதுகாத்த ஜீவன் உள்ள தேவன். அக்னியிலே தூக்கி போடப்பட்ட போதிலும் அதிலே உலாவி பாதுகாத்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாதுகாத்த அதே தேவன் ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிறார். ஜீவன் உள்ள தேவன் யாவையும் செய்வார். ஆமென். ஹalleluya. இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்துல, வீட்டுல எந்தெந்த காரியம் நடக்கணுமோ ஜீவன் உள்ள தேவன் யாவையும் செய்வார், கலங்காது. அதை கடைசி சரணத்தை நல்லா புரிந்து நம்ம பாட போகிறோம். கத்த நல்ல பிரைஸ் கிளாஸ் தோற்கிறார். கசப்பானதோ, ஓடி வரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஓடி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார், கலங்காதே. யாவையும் செய்வார், நீ கலங்காதே. எனக்குள்ள இருக்கின்ற பெரியவரே நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்து அறியாததும் எனக்கு எட்டாததும் காரியங்கள் செய்து எனக்குள்ளே எனக்குள் இருக்கின்ற என்றும் பெரியவரே. ஓ எனக்குள் அமை இருக்கின்ற என்றும் பெரியவரே.
இடமே எப்படி மாறுகிறது என்று சொன்னால் ராஜாவின் மாளிகையாக மாறுகிறது. எஸ், ஹalleluya. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையினால் நனைத்து எஸ் துதிக்க ஜெபிக்க அதில நிரப்பினீரே ஜீசஸ். நன்றி ராஜா. உமக்கு கொடான ஸ்தோத்திரம். ஹalleluya. தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி சொல்லுவோமா? கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? சகலதலபா என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா முஸ்தேனு, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா முஸ்தேனு, ஆராதனை உமக்கே. கரவசைக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம்மாளிகை. ராஜா ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். அப்படி சொல்லுவோம். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். ஹalleluya. எல்லா துயரம் மறந்திருப்பேன். கரவசைத்து ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். துயரமெல்லாம் மறந்து, வேதனையெல்லாம் மறந்து, எஸ் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். அப்பா எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துதித்துப்பா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை. ஷலலலலலா. ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென்.
துயரம் துதிக்க துதிக்க துயரங்கள் மறக்கின்றது. துதிக்க துதிக்க ஆமை தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆளுகை கடந்து வருகிறது. அப்பாவை துதிச்சுட்டே இருக்கிறதே. உங்க உள்ள அப்படி சொல்லுதா, உங்க ஆத்மா அப்படி சொல்லுதா? எஸ், ஹalleluya. 7 மாதங்கள் கிருபையாய் நம்மை பாதுகாத்த தெய்வம் 8வது மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த மாதத்திலே வாழ்க்கையில நீர் என்னை நடத்தி, நீர் என்னை ஆசீர்வதித்து, நான் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாய், நாட்களுக்கு சரியாய் நீர் என்னை மகிழ செய்வீர், என்னை ஆசீர்வதிப்பீர், வேலையை ஆசீர்வதிப்பீர், என்னை வெற்றி பாதையில் நடத்துவீர். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஹalleluya. துன்பத்தை பார்த்து நான் துவண்டு போவது அல்ல, சூழ்நிலையை பார்த்து நான் ஸ்தோத்திரம் ஹalleluya கலங்கி ஸ்டக்காய் போவது அல்ல. என் தேவனாய் கர்த்தரோடு இருக்கிறேன், என் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறேன். எஸ், ஹalleluya. தேவனாது மாதத்திலே கர்த்தர் நம்மை செய்த எல்லா வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எஸ், துன்பம், கவலை, வேதனை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். துயரங்கள் மாற்றுவார், கஷ்டங்கள் மாற்றுவார், கசப்பை மாற்றுவார், வருத்தங்களை மாற்றுவார். ஹalleluya. எங்கள் தெய்வமே, நீர் அப்படி மாற்ற வல்லவர் அப்பா. எங்கள் ஆண்டவர் மாற்ற வல்லவர். சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். உம்மை தேடி 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 தேவனை நோக்கி கூப்பிடுகிற, தேவனை நோக்கி பார்க்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவிடாமல் நடத்த வல்லவர். ஹalleluya. ஓ நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை சோதனை சமாதானத்தின் வழியிலே நடத்துவார். ஆமென். மகிழ்ச்சி வழியிலே நடத்துவார், பாதுகாப்பின் வழியிலே நடத்துவார், பலத்தின் வழியிலே நடத்துவார், குறைவற்ற வழியிலே நடத்துவார், வியாதியற்ற வழியிலே நடத்துவார். தேவனுடைய பலன் உங்கள் மேல இறங்குவதை பார்ப்பீர்கள், தெய்வீக கிருபை இறங்குவதை பார்ப்பீர்கள். அப்படி நீங்க விசுவாசிங்க. தெய்வமே, நான் அப்படி விசுவாசித்து ஜெபிக்கின்றேன். என் தேவனை நான் விசுவாசித்து அப்படி ஜெபிக்கின்றேன். இதோ எங்கள் ஊழியத்தை, சபையை, ஆண்டவரே எங்கள் திருச்சபையை கேட்கின்ற ஊழியர்கள், நண்பர்கள் யாவரையும் கர்த்தர் வெற்றியின் வழியை நடத்துவீங்கப்பா. ஆசீர்வாதத்தின் வழியிலே, ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் வழியிலே நடத்துவீர் ஐயா. மகிமையின் வழியிலே நடத்துவீர், உயர்வின் வழியிலே நடத்துவீர். சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எஸ், பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள ஆண்டவர், லேமாரா கரதலவரபா, ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. எஸ், ஹalleluya. இம்மட்டும் எங்களை ஆளுகை செய்கிறவர், தொடர்ந்து நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. எங்களுக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஊழியர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சபை மக்களுடைய குடும்பங்களை காத்துக் கொள்ளுங்க. தேவனீருடைய பாத்திரை தருகிறோம். கர்த்தர் பொறுப்பட்டுக் கொள்ளுங்க, நடத்துங்க. ஆண்டவராய் கர்த்தர் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் புராண ஸ்தோத்திரம். யாரையும் மீண்டும் சந்திப்பதில்லை, ஆன்லைன் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எங்கெங்களோ பார்த்த முகங்கள், அப்படிப்பட்ட நல்ல புதிய முகங்கள் எல்லாம் பார்த்து கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் தேவனுடைய ஜனங்கள். அவன் கர்த்தர் நல்லவர். எஸ், பிரைஸ் காட். ஹalleluya. ஆகையால் தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற எல்லாரையும் அவன் முகமுகமாய் பார்க்க, நேருக்கு நேரம் பார்க்க முடியாவிட்டாலும், ஆனால் முகமுகமாய் இந்த ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாக இப்படி பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார் பாருங்க. அது ஒரு பெரிய கிருபை இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நான் கூட ஆரம்பத்தில் இதை ரொம்ப யோசிக்கலை, ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறோம். நம்ம ஆண்டுடைய பெரிய கிருபையினால ஒரு சில இடங்களில் தனிப்பட்ட ஆட்களாக அதை பார்க்குறாங்க. 2 பேர் 4 பேர் அப்படி சில இடங்களில் அப்படி ஃபோன் பண்ணும்போது இன்னும் அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நாம தருவதாக இருக்கிறது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஸோ ரொம்ப பேர் அதை குறித்து இந்த வேத வசனங்கள் கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெறுவதை குறித்து சந்தோஷமடைகிறோம். அவர்களை கர்த்தர் நடத்தி, கர்த்தர் எல்லாவற்றிலும்
ஜெயமாய் கர்த்தர் வாழ்ந்திருக்க ஆண்டவர் செய்வாராக. ஆண்டவருக்கு கூடான ஸ்தோத்திரம். நான் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு ஸ்தோத்திர பண்டிகை. நம்ம தேவ அன்பின் ஐக்கிய ஊழியத்தை ஆரம்பித்து 11 ஆண்டுகள். ஸோ 11 ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் நடத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷத்துலையும் நாம் திரும்பி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே நாம் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணும்போது அதுக்கு உண்டான பண்டிகையை நம்ம ஆசரிக்கும் போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு அரசாங்க விடுமுறை சுதந்திர தினமாக இருந்தபடினால் அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்தோத்திர கூட்டம் நாம் வைத்து வெளியில் நம்முடைய கிரவுண்டில் வைத்து நம்ம நல்ல ஒரு கூட்டத்தை நடத்துவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட வெளியில் கிரவுண்டில் வைத்து கூட்டம் நடத்த முடியாத சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்தில் நம்ம 12ஆவது வருஷத்துக்குள்ளாய் இந்த ஊழியத்தை நாம் ஊழியத்தில் கடந்து செல்கிறோம். 11 வருஷங்கள் கர்த்தர் கிருபையாய் காத்தார். ஆமை கர்த்தர் கொடான ஸ்தோத்திரம். இந்த 12ஆவது வருஷத்துக்குள்ளாய் ஆண்டவர் நம்மளை பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த ஸ்தோத்திர பண்டிகை நாம் அந்த கூட்டம் எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன்லேயே நம்ம நடத்த போகிறோம். அதே மாதிரி அந்த நாளுக்கு உண்டான அந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு உண்டான காரியங்களை குறித்து சில காரியங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸ்தோத்திர பண்டிகையில் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு உண்டான காணிக்கையை தசமபாகத்தை நீங்கள் அனுப்பித்தாரலாம். அதே மாதிரி எப்போவுமே நாம் வெளியில் வைத்து கூட்டங்கள் நடத்தும் போது ஏழைகள், முடியாதவங்க, நண்பர்கள், சொந்தங்கள், அறிமுகமான எல்லாரையும் நம்ம அழைத்து கொண்டு வருவோம். அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை கேட்க வைத்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த வருஷத்தில் அதை வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். ஆங்காங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளை ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக கேட்குற சில பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற ஆட்களுக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி அதை சொல்ல திட்டமிட்டு இருக்கிறோம். ஸோ ஆங்காங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எது நம்மளால் முடியுமோ ஒருவேளை ஒரு நேரம் அந்த உணவு பார்சல் நம்ம செஞ்சு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம், ஒரு 20 பேருக்கு 50 பேருக்கு கூட கொடுக்கலாம். அது முடியாதவங்க, ஏழைகளாக இருக்கலாம், கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்தங்கள், நண்பர்களாக இருக்கலாம். நம்ம அதை செய்யலாம். இல்லை அப்படி கஷ்டம் அப்படின்னு சொன்னால் சில வேலைகளில் நம்மளால் ஒரு 5 கிலோ அரிசி, 10 கிலோ அரிசி, அல்லது அப்படி நம்ம சில காரியங்களை பொருட்கள், ஒரு காய்கறியோ மற்ற ஏதோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம தேவனுடைய சபையா, தேவ அன்பின் ஐக்கிய சபையா அதை நாம் செய்ய போகிறோம். ஸோ அந்தந்த இடங்கள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பார்க்குற கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய உதவிகளை எப்படி நீங்கள் செய்கிறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முழு சபையும் அன்னைக்கு 15ஆம் தேதி அந்த காரியங்களை நாம் செய்ய போகிறோம். யாரெல்லாம் எந்த திக்கட்ட பிள்ளைகள், ஏழைகள் அங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம உணவு, மற்ற சில பொருட்களை எல்லாம் கொடுக்கலாம். ஸோ அதனால நம்ம தேவ சபை, தேவனுடைய அன்பின் ஐக்கிய சபையார், முழு சபையாரும் இணைந்து இந்த காரியங்கள் நாம் செய்ய போகிறோம். ஸோ அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆமேன். அது எப்போவையா செய்யலாம், காலையில் கொடுக்கணுமா, அல்லது மதியம் கொடுக்கணுமா, அல்லது நைட்டு கொடுக்கணுமா அப்படின்னு இருக்கலாம், கேள்வி இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த நேரம் எப்போ உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், செய்யலாம். ஒருவேளை தனிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு 5-10 நண்பர்களை அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்கலாம். மற்ற ஏதாவது எந்த கருப்புனாலும் சரி அதை நீங்கள் கொடுக்கலாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம முழு சபையும் நம்ம கூடி வந்து தேவனை ஆராதித்து நல்ல வார்த்தைகள் ஆமேன். நமக்கு கேரளாவில் ஒரு டீமே, பெரிய டீமே வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அந்த போன இப்போ இருக்கிற கேரளாவுடைய சிஎம் முன்னால் ஒரு சிஎம் இருந்தார். அவருக்கு ரொம்ப நெருங்கிய க்ளோஸ். அவர் கூட நமக்கு அங்கேருந்து வந்திருக்காங்க, வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறாங்க. அந்த ஸ்தோத்திர பண்டிகை ரொம்ப சந்தோஷமா அப்படி நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அப்படி இல்லாமல் இந்த வருஷம் இப்படி நம்ம வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். ஆகையால் கர்த்தர் நல்லவர். உங்களுடைய ஸ்தோத்திர பண்டிகை காணிக்கையை சரி, தசமபாகத்தை சரி, அது மட்டுமல்ல இன்னும் அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற மக்கள், ஏழை எளிய மக்கள், திக்கட்ட மக்கள், அதுவும் இல்லாமல் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்தங்கள், ஆங்காங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம
இதை சொல்லி நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்படி கொடுத்து இந்த தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். கொடுத்து நம்ம திக்கட்ட பிள்ளைகளை தாங்கலாம். ஆண்டவர் சொன்ன புதிய பாட்ட 2 பிரதானமான கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனிடத்தில் அன்பு. அதற்கு இணையாக, அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் அன்பு கூர்வாயாக. ஆகையால் இந்த பிரமாணம், 2 பிரமாணமும் ராஜரீக பிரமாணம், நம்ம ராஜா சொன்ன பிரமாணம். ஆகையால் அதை நம்ம நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. கர்த்தருக்கு கொடாரப்படி ஸ்தோத்திரம். காலையில நான் ஏற்கனவே வாக்குத்த செய்தியை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொடுத்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த நேரத்தில் அதை அட்டன் பண்ண முடியாமல் இருக்கலாம். எங்களுடைய ஃபேஸ்புக், அதுக்கடுத்து யூடியூப், அதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கணும். ஃபேஸ்புக்கில் மகேந்திரன் எக்வீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த செய்தியை பார்க்கலாம். அதில் நீங்கள் அந்த பாடலோடு ஆராதிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்பில் அடுத்து நாங்கள் என்ன செய்வோம், அதை போட்டு சொல்லி நினைக்கிறோம். ஸோ கர்த்தர் நல்லவர், நீங்கள் அதில் கூட என்ன செய்யலாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் வாக்குத்த ஆராதனை 1 மணி நேரம் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் மீண்டும் இந்த நாளில் முதல் நாள் இல்லையா, கர்த்தரை ராஜாவை ஆராதித்துக்கிட்டே அவருடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ஸோ அதை மாதிரி மேலான ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. தேவனுடைய பாதத்தில் அப்படியே நம்ம இருக்கும்போது அந்த பிரசனத்துக்குள்ள இருக்கிறது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாம் சில இடங்களுக்கு நம்ம தேடி போறோம், பல இடங்களுக்கு நம்ம பல காரியங்கள் செய்வதற்காக போறோம். எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்தது, பெஸ்டானது, மேலானது எது அப்படின்னு சொன்னா ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த நேரம் தான். ஹல்லேலூயா. அதுதான் மேலான நேரம். அவ்வளவு காரியங்கள் நம்ம செய்யலாம், செய்யாமல் இருக்கக்கூடாது. கட்டாயம் செய்ய வேலை காரியங்கள் இருக்குது, அப்புறம் படிப்பு காரியங்கள் இருக்குது, அப்புறம் இன்னும் சொந்த காரியங்கள் பல வேலைகள் அப்படி சொந்த அலுவலக காரியங்கள்லாம் இருக்கு. எல்லாவற்றையும் விட தேவனை தேடி தேவ சமூகத்துல நேரம் செலவு பண்ற பாருங்க. அதுல இருக்கிற அந்த மகிமை, அதுல இருக்கிற அந்த மேன்மை, அதை விட எதுவுமே பெஸ்ட் என்று சொல்லி சொல்ல முடியாது. அதுவே சிறந்தது. தேவனோடு இருப்பதுதான் சிறந்தது. தேவனோடு இருக்கிறது தான் மேலானது. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நல்லவர். அப்படி நம்ம இருக்கும்படியான ஒரு வார்த்தையை மீண்டும் நம்ம தியானிக்க போகிறோம். கண்களை மூடி சகாரதலாபா தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, நீங்க ஸ்பிக்கபாலபரபா எங்களோடு இருக்கிறீங்கப்பா. எஸ் ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே புதிய மாதத்தை தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிலருக்கு போன மாதங்கள் அல்லது 7 மாதங்கள் நன்றாக இருந்திருக்கும். ஆண்டவரே சிலருக்கு ஐயோ சில காரியங்கள் இப்படி இருக்குதேன்னு சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனா இந்த 8வது மாதத்துல ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஹல்லேலூயா எந்த மனுஷனை பிரகாசிப்புகிற மெய்யான ஒளி ஓ ரகரபலபா எஸ் ஹல்லேலூயா அந்த கர்த்தருடைய மகிமையின் ஒளி யாவர் மேலும் உதிக்கும்படியா, உதித்து பிரகாசிக்கும்படியா, பிரகாசித்து ஹல்லேலூயா ஒரு பிரகாசமான வாழ்க்கை நேராய் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எதை குறித்தும் சஞ்சலப்படாமல், எதை குறித்தும் வருத்தப்படாமல், எதை குறித்தும் கலங்காமல் இந்த 8வது மாதத்திலே தேவனாய் கர்த்தர் மகிமையாய் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எஸ் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சுகமாய் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ் நீங்க ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்கப்பா, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமாய், அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமாய் இந்த மாதத்தில் 8வது மாதத்திலே அதிகமாய் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எஸ் ஹல்லேலூயா. சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். கடன் மாறும்படியா ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி கிடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சுகர் வியாதிகள் மாறும்படியா ஜெபிக்கிறோம். பிரஷர் வியாதிகள் மாறும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். சிறுநீரக பிரச்சனைகள் மாறும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ரக்கரகமலபா சகல நோய்களையும் இயேசுவின் பலமுள்ள கரங்களினால் தொட்டு நீங்க சுகம் உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறோம். சுகத்தை உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறோம். குடும்ப பிரச்சனைகள் மாறும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்துடைய
இருக்கக்கூடிய வருத்தங்கள் மாறுபடியா ஜெபிக்கிறோம். சஞ்சலங்கள் மாறுபடியா ஜெபிக்கிறோம். எஸ் ஹalleluya. வேலையின்மை மாறுபடியா ஜெபிக்கிறோம். பிசினஸ்ல இருக்கக்கூடிய குறைவுகள் மாறுபடியா ஜெபிக்கிறோம். படிப்பில் இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுபடியா ஜெபிக்கிறோம். பண தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya. வர வேண்டிய நன்மைகள் வருவதாக, தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. இடங்கள் ஆமை வாங்கட்டும், வீடுகள் கட்டட்டும். ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எஸ், கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். Thank you Father, thank you Lord Almighty. ஹalleluya. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புதிய அற்புதத்தை, அதிசயத்தை பார்க்கக்கூடிய மாதமா அப்படி நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உலக ஆண்டவரே கவலைகள், உலக ஸ்தோத்திர வருத்தங்கள், உலக நெருக்கங்கள், முள்ளு போன்று நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியா ஜெபிக்கிறேன். ஹalleluya. ஆண்டவரே சொன்னீங்கப்பா, முள்ளுகள் அப்படி இருந்தாலும் அந்த முள்ளுகளுக்குள்ளே நீ ஸ்தோத்திரம் ரோஜா லீலி புஷ்பமாக இருக்கிறாய் என்று சொன்னீங்கப்பா. ஓ ரகஷிகா மலபா, கர்த்தர் அப்படி வைத்து தம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஓ இந்த மாதத்துக்கு வர வேண்டிய எல்லா தேவைகளையும் நிறைவாய் சந்திக்கும்படி ஜெபிக்கின்றேன். ஹalleluya. ஊழியத்திலே நிறைவாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, ஊழியர் குடும்பங்களை நிறைவாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. கஷ்டத்தோடு இருக்கிற ஊழியர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். புதிய ஆத்துமாக்களை தரும்படியா ஜெபிக்கிறோம். புதிய குடும்பங்கள் வரும்படியா ஜெபிக்கிறோம். கிழக்கிலிருந்து இயேசுவின் நாமத்தில் வருவார்களாக, இயேசுவின் நாமத்தில் மேற்கிலிருந்து வருவார்களாக, வடக்கே தெற்கிலிருந்து வருவார்களாக. ஓ ரகபாலபா, புதிய ஆமை குடும்பங்கள் ஐஸ்வர்யவான்கள் வருவார்களாக, படித்த ஆட்கள் வருவார்களாக, அரசு அதிகாரிகள் வருவார்களாக. ஓ ராமா நிக்கமலபா, எஸ் அறியாதது எட்டாததுமான பெரிய ஆமை காரியங்கள் நடக்கிற மாதமா, நடக்கிற மாதமா. இந்த 8வது மாதத்தை கர்த்தர் நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya. பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். எஸ் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. போக்குவரத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவர். தெய்வமே, எந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் தெரிந்த ஆண்டவர் எங்களை ஆபத்துக்கு விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஃபாதர். அப்படி ஆபத்து விலக்கி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எஸ், வார்த்தை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த தயவுள்ள கர்த்தரை குடிக்கிறோம், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹalleluya. ஓகே, நல்லா ஆமென். தேவ பிரசன்னம் கடந்து வரும்போது நம்ம ஆவியில கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார் பாருங்க. ஹalleluya. காலையில ஆமோஸ் 5:6 தான் வாக்குத்தத்தத்தை ஆமென் சொல்றார், தியானித்தோம். ஆமோஸ் 5:6 கூட வாசிக்கலாம். ஆமோஸின் புஸ்தகம் 5:6. ஆமோஸின் புஸ்தகம் 5:6 கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் காலையில தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்பவும் அதே வார்த்தையை கொண்டு காலையில பேசின செய்தியை விட அந்த வார்த்தையில இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆமென் ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்முடைய கர்த்தரை தேடும்போது, ஆண்டவரை தேடும்போது அவர் நம்மளை என்ன செய்வார்? பிழைக்க வைக்கிறார். நல்லா பிழைக்க வைக்கிறார். சந்தோஷமா, வளமா, நம்ம எல்லாவற்றிலும் அவர் சுகமா, பயம் இல்லாம அப்படி பிழைக்க வைக்கின்ற நல்ல கர்த்தராக இருக்கிறார். அவரை தேடுவதற்கு கடவுள் எந்த இடத்துல இருக்கிறார், அந்த இடத்துல இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் தேடலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவரை தேடுவதற்கு அவர் எங்கேயோ வானத்தில் இருக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு மூலையில், அல்லது ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அல்ல. உபாகம புஸ்தகம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அல்லது அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். சமீபமா இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார், அருகிலே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 41:10 நான் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறார். கலன் கொண்டு திடமனதாய் கூடவே இருக்கிறேன், கலங்காது திகையாது.
நான் உன் தேவன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ சமயமாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, டெய்லி சகல நாளும் எல்லா நாளும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தம் எடுக்கிற டெய்லி கூட இருப்பார். நீங்க எங்க போனாலும் கூட இருப்பார். நீங்க எங்க இருந்தாலும் கூட இருப்பார். அதுதான் அவரை தேடணும். அவரை தேடுறதுக்கு ஐயா சர்ச்செல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட்டினாங்க, கட்டிடத்தை தான் கூட்டி இருக்கிறாங்க. ஆனா எதை கூட்டல? ஆலயத்தை. நாம தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கோம், அதை கூட்டல. அதனால அவர் எல்லா நாளும் எல்லா இடத்திலையும் அவரை தேடலாம். அதுல எந்த தடையுமே கிடையாது. எல்லா நாளும் தேடுவதற்கு ஏதுவாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவரை தேடும் போது, அவரை தேடுவதற்கு எங்கேயாவது போகணுமா என்று சொல்லி அல்ல. இந்த நாட்கள்ல நாம் ஏற்கனவே தேவனை அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த நாட்கள் நாம இருக்கிற இடத்துல அவரை தேடும் போது, ஆண்டவரை தேடும் போது, இருக்கிற இடத்துல கர்த்தரை நாம் தேடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. முதல்ல அவரை தேடும் போது நமக்கு அவர் என்ன செய்கிறார்? வேதவசனம் சொல்றது 48, ஏசாயா 48:17. ஏசாயா 48:17 அங்கே கர்த்தர் சொல்றதை பாருங்க, அழகான வார்த்தை. அவரை தேடும் போது உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு கரெக்டா சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலின் மீட்பராகிய உன் பரிசுத்தர் சொல்றாரு, உன் மீட்பராகிய பரிசுத்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து வாசிங்க. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவரை தேடும் போது பாருங்க, அவரை ஆண்டவரை தேடும் போது முதல்ல பிரயோஜனமாய் இருக்கிறத போதிக்கிறார். எது பிரயோஜனம், எது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரா? இருக்கிற இடத்துல கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? நல்ல டீச்சராக இருந்து போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? நல்ல தகப்பனாக இருந்து போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? நல்ல நண்பராக இருந்து போதிக்கிறார். என்ன காரியங்கள் எல்லாம் போதிக்கிறார்? நாம் இந்த பூமியில பிழைத்து வாழ்வதற்கு ஏதுவான அத்தனை காரியங்களையும் அவர் போதிக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது, எப்படி சுகமாக இருப்பது, எப்படி வெற்றியோடு கூட வாழ்வது, எல்லா காரியத்தை குறித்தும் ஆண்டவர் போதிக்கிறார். இயேசு நல்ல ஒரு போதகர். ஆண்டவர் போதிக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். அவன் ஒண்ணும் இல்லாம படவே வறுமையா இருக்குது. அப்போ அந்த இடத்துல பெரிய கூட்டம் வாராங்க. இயேசு அந்த மனுஷனை பார்த்து, பேதுரு கொஞ்சம் போட்ட உன் படகை கொஞ்சம் கடலுக்குள்ள கொண்டு போக முடியுமா? அதுல நின்று அந்த படகுல நின்று பல ஆயிரக்கணக்கான பேருக்கு இயேசு போதிக்கிறார். லூக்கா 5 நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷன் அதை தெளிவா கேட்கிறான். அதுதான் யாரும் சொன்ன அந்த போட்டை, அந்த படகை ஆண்டவருக்கு கொடுத்த மனுஷன் பேதுரு. சோ அவன் தெளிவா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியில அவனை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி உன் படகை உள்ள கொண்டு போய், எனக்காக நீ கொடுத்ததில்ல, உன் படகை கொஞ்சம் உள்ள கொண்டு போய் வலது பக்கமா வலை போடு, அப்பொழுது திரளான மீன்கள் அகப்படும் சொல்லும் போது அவன் சொல்றான், எத்தனையோ காரியத்தை நான் செஞ்சு பார்த்தேன், ஆனா இப்போ உங்க போதனையை கேட்டதுனால உங்க வார்த்தையின்படி நான் வலை போடுறேன்னு சொல்லி போட்டான். அந்த படகு நிரம்பினது, குறைவுகள் நிறைவாய் மாறினது. ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட போதனை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெறுமனே அவர் போதிக்கிறதால நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சமாதானமாய் நிரம்பி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கணும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? போதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் குறித்து போதிக்கிறார். அவருடைய அத்தனை காரியங்களை குறித்து போதித்து நம்ம என்ன செய்கிறாரா? நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். டீச் மாத்திரம் பண்றது கிடையாது. ஒரு சில பேர் ரொம்ப போதிப்பாங்க, ரொம்ப ஆலோசனை சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறது இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்து ஒன்றும் நடக்காது.
ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப ஆலோசனை சொல்லுவாங்க, ரொம்ப கருத்து பண்ணுவாங்க. ஆனா அதுக்கடுத்து ஒரு செயல் இருக்காது. ஆனா இயேசு அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியிலே எப்படி நல்ல வளமாய் சுகமாய் மேன்மையாக உயர்வாக வாழ்வதற்கு உண்டான அத்தனை காரியத்தை போதித்து அந்த வழியிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வழியிலே இயேசு நம்மை நடத்துகிறார். இந்த போதனையை நீங்கள் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாருடைய போதனை கேட்கணும்? இயேசுடைய தேவனுடைய போதனையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை கேட்க கேட்க நமக்கு தெரிந்த ஒரு வசனம் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்குது. அதை கேட்க கேட்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது. தன்னுடைய போதனையை கேட்க கேட்க விசுவாசம் வர ஆரம்பிக்கும். விசுவாசத்தினால அந்த செயல்பாடுகள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இயேசுடைய விசுவாசம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னா வாசிக்க கேட்கலாம். ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்க கேட்க தேவன் நம்முடைய வார்த்தையை பேசிட்டே இருக்கிறார். அதை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில முதல்ல ஆத்துமாவுல அவர் பெரிய மாற்றங்கள் வருது. ஆத்துமாவுல மாற்றம், ஆவியில மாற்றம் வந்த உடனே அடுத்து சரீர பிரகாரமான அல்லது எல்லா இந்த பூமியில வாழ்வதற்கு உண்டான அத்தனை தேவைகளை சந்திப்பதற்குண்டான காரியங்களை கர்த்தரே செய்கிறார். அதுக்கு தான் சொல்றோம், அதை பார்த்து சொல்றோம். அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்து அப்படி வெளியில வரார். வானம் திறந்த உடனே அங்க வேதவசனம் சொல்லுது பாருங்க. மத்திய புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம், 3வது அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் 17வது வசனம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தார். இப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். முழுமையாக 30வது வயசுல அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு பிதாவுடைய சத்தம் என்ன செய்து கேட்கிறது. வானம் திறக்குது, பரிசுத்த ஆவி இறங்கி வராரு. இப்போ அங்க தேவனுடைய பிதாவுடைய சத்தம் கேட்கும். பிதாவுடைய சத்தம் தான் அந்த 17வது வசனத்தை, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியம். வானத்திலிருந்து சத்தம் வருது, தேவனிடத்திலிருந்து சத்தம் வருகிறது. அந்த சத்தத்தை இயேசு கேட்கிறார். அந்த சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அழகான சத்தம் பாருங்க. நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமார். அடுத்து இவரில் எப்படி இருக்கிறேன்? பிரியமாய். எஸ், ஹல்லேலூயா. வானத்திலிருந்து வருகிற சத்தம் எல்லாம் அன்பை வெளிப்படுத்துகிற சத்தமாய் இருக்கும், பிரியத்தை வெளிப்படுத்துகிற சத்தமாய் இருக்கும். காதுக்கு ஸ்வீட்டாக நேர்த்தியான ஒரு சத்தம் தான் தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தம். ஹல்லேலூயா. நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்து 4வது அதிகாரம் ஆரம்பிக்குது பாருங்க. 4வது அதிகாரம் இப்போ யாருடைய சத்தத்தை இயேசு கேட்டிருக்கிறார்? பிதாவுடைய சத்தத்தை கேட்கிறார். பிதாவுடைய சத்தம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன். இவர் என் நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிற? பிரியமாயிருக்கிறேன். அடுத்து பாருங்க, இன்னொரு சத்தம் அவர் கேட்கிறார். என்ன சத்தம் கேட்கிறார்? 4வது அதிகாரம் நமக்கு தெரிந்ததுதான். பாருங்க, 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லுங்கள். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இன்னொரு சத்தம் வருது. அது என்ன சத்தம்? சோதனைக்காரன், பிசாசுடைய சத்தம் வருது. எப்படிப்பட்ட சத்தம் வருது பாத்தீங்களா? இப்போ முதல்ல இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். தேவனுடைய சத்தம் வருது. எப்படி வருது? நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கு. இந்த அழகான சத்தம் ஒரு காதுல கேட்கிறார். ஆனா அதுக்கடுத்த சத்தம் வருது. யாருடைய சத்தம்? சோதனைக்காரனுடைய சத்தம் வருது, சாத்தானுடைய சத்தம் வருது. அப்ப சாத்தானுடைய சத்தம் என்ன வருது அப்படின்னு சொன்னா,
அதுல பாருங்க, முதல்ல எப்படிப்பட்ட சத்தம் வருது? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். என்ன சத்தம் வருது? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்படின்னா என்ன? இயேசுவையே சந்தேகிக்க வைக்கின்ற சத்தம். தேவனுடைய சத்தத்தை அல்லது தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற அந்த நிலையை மாற்றுகிற ஒரு சத்தம் பாருங்க. நீ எப்படி கொண்டு வர பாருங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆன. இவை சத்துரு சொல்லித்தான் நாம் தேவகுமாரன் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இப்போ அந்த சத்தம் எப்படி மாறுது பாருங்க. இப்போ பிசாசுடைய சத்தத்தையும் இயேசுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அந்த பிசாசுடைய சத்தம் சந்தேகத்தை உண்டாகும். பிசாசுடைய சத்தம் வீம்பா சில காரியத்தை செய்வதற்கு அது எத்தனை பண்ணுது? ஏன்னா அன்னைக்கு ஆதியில அந்த வலி சர்ப்பத்தின் மூலமாய் பிசாசு சொன்ன அதே சத்தத்தை போது தேவன் உங்களை புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். இங்க இப்போ அதே சோதனையான அல்லது சத்துருவானவன் இவனுக்கு உண்டான வீம்பான அல்லது இவருக்கு உண்டான வீம்பான காரியத்தை செய்வதற்கு பிசாசு என்ன செய்யறான்னு சொன்னா, சத்தத்தை அவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்றான், அவன் கொடுக்குறான் பாருங்க, சத்தத்தை கொண்டு வரான் பாருங்க. சோதனையான சத்தம், சோதனை, சந்தேகம். நீ தேவனுடைய குமாரன். இப்ப நான் இதுல இருந்து இதை ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீங்களா? தேவனுடைய சத்தத்தை எவ்வளவு நேரம் கேட்கிறீங்க? ஆண்டவர் போதிக்கிறதை எவ்வளவு நேரம் கேட்கிறீங்க? நீங்கள் ஆண்டவர் போதிக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் ஆண்டவர் என்ன செய்வார் சொன்னா, அவருடைய சத்தம் உங்களுக்கு என்ன செய்யும்? கடந்து வந்துகிட்டே இருக்கும். நேசகுமாரன் பிரியமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனா இவன் சத்தம் சந்தேகத்தை எழுப்புது. இவன் சத்தம் வீம்பான சில காரியத்தை செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகையால் இதுல நீங்கள் நான் அறிந்து கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். அவன் இப்போ நீங்க யாருடைய சத்தத்தை கேட்கிறீங்க? யாருடைய சத்தத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் தாரீங்க? இயேசுடைய சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி அது கடந்து வருது? தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? ஆண்டுடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? தெய்வத்துடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? அப்படி கடவுளுடைய சத்தத்தை அதான் ஆண்டவர் சொல்றார். அவருடைய சத்தம் விட்டுதான் அவர் எப்படி போதிக்கிறாரா? பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிறார். பிரயோஜனமாய் இருக்கிறதை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பிரயோஜனமானது? நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவானது, நம்முடைய குடும்பத்துக்கு ஏதுவானது, தொழிலுக்கு ஏதுவானது, பிள்ளைகளுக்கு ஏதுவானது, பிசினஸ்க்கு ஏதுவானது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவானது. அந்த சத்தத்தை ஆண்டவர் தொனிக்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை அப்படி தொனிக்க பண்ணுகிறார். ஆனா பிசாசோ சந்தேகத்தை உண்டார். சிலர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்தை தங்கள் சிந்தையிலே தங்கள் மனதிலே நிலைநிறுத்துவார். ஆனால் இந்த இன்னும் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, பிசாசுடைய சத்துருடைய சத்தத்தை கேட்டு அதை தங்கள் மனசுல நிலைநிறுத்துவார். ரொம்ப பேருடைய வாழ்க்கையில ஏன் விளைவினோம், ரொம்ப பேருடைய வாழ்க்கையில ஏன் கலக்கம், ரொம்ப பேருடைய வாழ்க்கையில ஏன் தோல்வி இருக்காது அப்படின்னு சொன்னா, எஸ் ரொம்ப பேருடைய வாழ்க்கையில ஏன் ஆமென் அப்படின்னு சொன்னா, அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, சத்தத்தை கேட்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த சத்தத்தை தன் சிந்தையில தன்னுடைய இருதயத்துல அதை நிலைநிறுத்துவது அல்ல. அதனால பிசாசானவனுடைய சத்தம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அது மனசுல நிலைநிறுத்தி இருதயத்துல நிலைநிறுத்தி கடைசியில் அந்த பிசாசு நமக்கு தெரியும் அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி வீழ்ச்சிக்கு நேரம் தோல்விக்கு நேரம் மாற்ற நினைக்கிறான். நாம நினைக்கிறோம் இல்ல நான் அப்படின்னு சொல்ல, நான் அப்படி அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்ல, இந்த பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, இயேசுவை ஃபாலோ பண்றோம், இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசு விசுவாசிக்கிறோம். அங்கே நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் பாருங்க, 4வது வசனம் 4:4. அவர் பிரதியுத்தரமாக நானே வாசிக்கிற, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. இயேசு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையினால் கல்லெல்லாம் அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, பிசாசுடைய சத்தத்துக்கு இயேசு செவி கொடுக்காம பிசாசுடைய சத்தத்தை அகற்றி விட்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்று இப்போ அந்த தேவனுடைய சத்தம் அவருடைய மனசுல இருதயத்துல நிலைக்க பண்ணி இருந்ததுனால இப்ப அவர் சொல்றாரு பாருங்க,
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிழை? எதுல பிழைப்பான்? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பு உண்டு. கேட்க கேட்க உங்களுக்கு பிழைப்பு உண்டு. கேட்க கேட்க உங்க வாழ்க்கை வளமாய் மாறும். கேட்க கேட்க நன்றாக மாறும். இந்த வார்த்தை கேட்க உங்க இதயத்தில் ஆமென் கேட்க கேட்க கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பிழைப்பு உண்டு அப்படிங்கிறார். தேவனுடைய வார்த்தையில பிழைப்பு உண்டு அப்படிங்கிறார். அதான் சொல்ற கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் முதல்ல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம யாருடைய வார்த்தையை நம்மிலே நிலைத்திருக்க பண்ணுகிறோம். ரொம்ப வருத்தம், ரொம்ப கவலை, ரொம்ப ஜீவனை குறித்த வெறுப்பு. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை இல்லை. எதுக்காக தெரியுமா? தேவனுடைய வார்த்தை இருந்தது, ஆனா அதை நிலைத்திருக்க பண்ணல. தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னா தைரியமா இருக்கும். தேவனுடைய வார்த்தை எப்போது நம்மளை நிலைத்திருக்க பண்ணும் அப்படின்னு சொன்னா நல்லா பலனா இருக்கும். வேணா பிசாசுக்கு எதிர்த்து இருக்கும். இவனுடைய வேலையே, இந்த பிசாசுடைய வேலை எப்படிப்பட்ட வேலைன்னா வீழ்த்துவது தான். நீங்க எல்லாம் அந்த சோதனைக்காரனுடைய செயல்களை அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவனை பத்தி நான் ரொம்ப பேசல, ஏன்னா நான் இயேசு பத்தி தான் பேச விரும்புகிறேன். என் ஆண்டவரை பத்தி தான் பேச விரும்புகிறேன். தேவன் இயேசு எப்படி அவனை ஜெயித்தாரோ, எப்படி வந்து பிசாசானவன் இயேசுவை மேற்கொள்ள முடியலையோ, அதே ஜெயத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்க பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்க பண்ண வேண்டும். எஸ், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படி நிலைத்திருக்க பண்ணும்போது கர்த்தர் அதான் சொல்றோம், அவரை தேடுங்க, அந்த வார்த்தையை என்ன செய்யுங்க? நிலைத்திருக்க பண்ணுங்க. ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில என்ன உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த காரியத்துக்காக ஆண்டவர் பேசுகிறார். ஒரு உதாரணத்துக்கு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா, அந்த வார்த்தையே நீங்க மனசுல நினைச்சு அதை நிலைத்திருக்க பண்ணி அதை நீங்க அறிக்கை செய்யுங்க, அது அப்படியே மாறும். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கவனிங்க, இன்னும் அந்த மார்க் புத்தகம் 11வது அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் 11:22. மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென், ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்ம நிலைத்திருக்க பண்ணி, இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இத இன்னொரு ஆங்கில வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு அது வேற மாதிரி வந்து பாருங்க, தேவனுடைய விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய விசுவாசம். பாத்தீங்களா, நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், பிதாவுடைய சத்தத்தை கேட்கிறார் இயேசு. அந்த இயேசு வந்து பிதாவுடைய அந்த வார்த்தையை நிலைத்திருக்க பண்ணி அந்த வார்த்தையில அப்படி எப்படி இருக்கிறார் சொன்னா விசுவாசமா இருக்கிறார். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா பிசாசனவன் நம்மளை வீழ்த்த முடியாது, நம்மளை பலவீனப்படுத்த முடியாது, நம்மளை கலங்க பண்ண முடியாது, நமக்குள்ளாக சந்தேகத்தை உண்டாக்க முடியாது, நமக்குள்ளாக வருத்தத்தை உண்டாக்க முடியாது. ஏன்னா வெற்றியாளர் நமக்குள்ள இருக்கிறார், அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நானும் ஜெயம் பெறக்கூடியவர்களாய் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தை சூழ்நிலையவே என்ன செய்யும்? மாற்றும். அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கப்பட வேண்டும். எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆமென், நீங்கள் நானும் கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம், ஆமென், 20வது வசனம். கலாத்தியர் 2 நானே வாசிக்கணுமா? முடியுமா? நான் வாசிக்கிறேன். பாருங்க, 19 பாருங்க. அதுல 2:19 பாருங்க. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்துக்கு மாறித்தேன். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 19வது வசனத்துல, நீங்கள் நானும் தேவனுக்கென்று பிழைக்கின்றோம். தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ள வருது. எப்போ? தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது, தேவனுடைய போதிக்கிறார் பாத்தீங்களா, அவர் பேசுகிறார் பாத்தீங்களா. சோ அந்த வார்த்தையை நமக்குள்ளாக நிலைநிறுத்தும் போது உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக எப்படிப்பட்ட விசுவாசம் வருது? தேவனுக்கென்று நாம் பிழைக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், நாம யாருக்கென்று பிழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுக்கென்று பிழைக்கின்றோம்.
பிழைக்கின்றவர்கள். இதுவரைக்கும் நமக்காக பிழைத்தோம். ஆனா இப்போ நம்ம யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். சொல்லுவோம் பாத்தீங்களா, இனி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஆகையால் பிழைத்திருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் நமக்கென்று சொல்லி அல்ல, தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எப்படி சொல்லுதாரா? இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நான் எப்படி இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளாய் பிழைத்திருக்கின்றேன். I am not, இனி நான் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நான் என்ன செய்கிறோமா? பிழைத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் பிழைத்திருக்கிறோம். அவர் எப்படி கடந்து வந்து அவர் மரித்து அடக்கமடைந்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ, அதே மாதிரி நம்ம பிழைத்திருக்கிறோம். பாவம், சாபம், அக்கிரமம் எல்லாம் மரித்து நீதிக்காக நீங்கள் நான் என்ன செய்திருக்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். பாருங்க 21வது வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. அழகான வார்த்தை பாருங்க. ஆகையால் நான் இப்ப பிழைத்திருக்கிறேன். யாருக்கென்று பிழைத்திருக்கிறேன்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். தேவனிடத்தில் தேவனுடைய விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். அவர் எனக்கு என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை அதிகரிக்க பண்ணுகிறார். ஒருவேளை 7 மாதத்தில் இருந்த கிருபை வேற, இந்த 8வது மாதத்துல அதிகமான கிருபையை கர்த்தர் அளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல குறைவே கிடையாது. அவரிடத்துல எல்லாமே நிறைவுதான். ஆகையால் நிறைவான கிருபையை அளிக்கும்படியாக ஆமென் இந்த பூமிக்கு என்ன செய்தாராம்? மேல இருந்து இறங்கி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் அதிகமான கிருபையை கர்த்தர் அளிப்பார். நீங்க நடக்க போகுது, நீங்க வாழ்றது, நீங்க பிழைக்கிறது நான் அல்ல, நம்ம பலத்தினால பிழைக்க முடியாது. ஒரு காலத்துல சொன்னாங்க பாருங்க, ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட் எல்லாமே பணம் இருந்தா எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சுகம் இருந்தா போதும், ஆரோக்கியமா வாழ்ந்தா போதும். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் அடிமட்டால இருந்து ஐயா நாங்க சுகமா வாழ்ந்தா போதும், நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கிறது. ஆக இப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் நானும் தேவனுடைய கிருபையினால் பிழைக்கின்றோம். அப்படின்னா கிருபையினால் வாழ்ந்திருக்கிறோம். அந்த கிருபை தான் நம்மளை பாதுகாக்குது, அந்த கிருபை தான் நம்மளை நடத்துது, அந்த கிருபை தான் நம்மளை தாங்குகிறது, அந்த கிருபை தான் நம்மளை நிர்மூலமாக்காமல் காக்கிறது. தேவனுடைய கிருபை, அந்த God's graceனால நம்ம பிழைக்கின்றோம். எஸ், ஹல்லேலூயா. பாருங்க கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை கூட நம்ம ஆமென் பார்க்கலாம். யோவானின் புத்தகத்துல நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். 6வது அதிகாரம் இயேசப்பா சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னார். பாருங்க அந்த அதிகாரத்துல 6வது அதிகாரம் அதுல 2 வசனத்தை 57 58. ஆமென். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னா போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான். 2 வசனம் 2 வார்த்தை முக்கியமான வார்த்தை பாருங்க. 57 6 யோவான் 6:57 அது பாருங்க, என்னாலே பிழைப்பார். இயேசு சொல்றார், யாரால பிழைப்பான்? என்னாலே அப்படின்னா இயேசுவாலே பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த புதிய பாட்டு 4 சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பாருங்க. இயேசு அவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். குடும்பமா, ஒரு ஃபங்க்ஷனா, ஒரு எந்த ஒரு காரியத்திலையுமா அவ்வளவு பெரிய அற்புதமான அதிசயமான செயல்களை செய்திருக்கிறார். அதான் சொல்றாப்ல, அந்த ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே பிழைப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாரால பிழைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினாலே பிழைக்கின்றோம். அப்புறம் அது மட்டுமல்ல, என்றென்றைக்கும் பிழைப்பார். சொல்லுங்க ஆமென். இயேசுடைய அப்பம் நமக்காய் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக அது பூசிக்கிறோம். அந்த பானத்தை நம்ம பானம் அடிக்கிறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னா, நீங்கள் நான் இனி நான் அல்ல, இனி எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து, இயேசுவே வாழ்கிறார். சோ அந்த நிலையில இருந்து நாம் எப்படி உறுதி கொள்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம், அல்லது நீங்கள் நானும் வாழ்கிறோம். இன்னொரு வார்த்தை அதை சொல்ல, நீங்கள் நானும் எப்படி வாழ்கிறோம்? இயேசுவாலே வாழ்கின்றோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னாலேயே வாழ்ந்திருப்ப அப்படிங்கிற.
ஆமென். ஹalleluya. நீ என்னால என்ன செய்வ? வாழ்ந்திருப்ப. உன் வாழ்க்கைக்கு வேண்டிய சகல காரியத்தையும் நானே உனக்கு சந்திப்பேன். என்னாலே நீ வாழ்ந்திருப்பாய். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். அது மட்டுமல்ல 58வது வசனத்துல என்றென்றைக்கு பிழைத்திருப்பார். தேவனுடைய ராஜ்யம் அது தேவனுடைய நாமம் அப்படிங்கிறது வந்து ஏதோ பூமியில கொஞ்சம் காலங்கள் அப்படி அல்ல. இன்னொரு நாட்கள், இன்னொரு வருஷங்கள், இன்னும் 100 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டாண்டு காலமாக என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட வாழ்ந்திருக்கும்படியா கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அவர் நம்மை தேடுகிறோம், அவருக்குள்ளாய் பிழைக்கின்றோம். நம்ம சொல்லலாம் இல்லையா? கர்த்தருக்குள் நான் பிழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? என்னாலே சொல்லுங்க, இயேசுவாலே. இயேசுவாலே நான் பிழைத்திருக்கிறேன், இயேசுவாலே நான் வாழ்ந்திருக்கிறேன். ஹalleluya. இப்படி நீங்க சொல்லலாமா? எப்போ நீங்க இந்த வார்த்தையை கேட்டாலும் இந்த வார்த்தை சொல்லணும், இயேசுவாலே நான் பிழைத்திருக்கிறேன், இயேசுவாலே நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் என்றென்றைக்கு வாழ்ந்திருப்பேன், நான் என்றென்றைக்கு கர்த்தருக்குள் வாழ்ந்திருப்பேன், நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருப்பேன், கர்த்தருடைய நாமத்துக்காக நான் வாழ்ந்திருப்பேன், நான் கர்த்தருடைய நாமத்துக்காகவே வாழுவேன், என்றென்றைக்கும் வாழுவேன். சொல்லுங்க ஹalleluya. இது ஒரு அருமையான வார்த்தை பாரு, இது ஒரு அழகான வார்த்தை பாரு. ஆமென். ஹalleluya. பிரைஸ் காட். ஆமென். சொல்லுங்க, இயேசுவாலே பிழைப்பு, இயேசுவாலே பிழைப்பு உண்டு, என்றென்றைக்கும் பிழைப்பு உண்டு. என்றென்றைக்கும் பிழைப்பு உண்டு. அழைத்து தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? எஸ், பிரைஸ் காட். ஹalleluya. ஆண்டவர் இந்த அழகான வார்த்தையை பாருங்க. இந்த மாதத்துல மீண்டும் உங்களோடு கூட சொல்வது பேசுவது. எஸ், பிரைஸ் காட். ஹalleluya. கண்ணை மூடுங்க. ஹalleluya. ரேகாதாலா சபாதாலா. ஓ மை துதிக்கிறோம். ஹalleluya. லே ஷகாராதாரா. ஓ எஸ், ஆமென் ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு பாருங்க. எஸ், ஹalleluya. என்னாலே நீ பிழைப்ப அப்படிங்க. ஆமென். எந்தென்றைக்கு நீ பிழைப்ப, என்னாலே நீ எப்போதும், என்னாலே நீ வாழ்ந்திருப்ப, எந்தென்றைக்கு நீ வாழ்ந்திருப்ப. ஏன்னா நீ என்னை தேடுகிற பிள்ளை அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு பாருங்க. லகா சிக்காரா. ஓ மை துதிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு எனக்கும் ஆமென். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, எஸ், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இயேசுவாலே எல்லாம் வெற்றியாக, இயேசுவால சுகமாக, இயேசுவால. எஸ், ஹalleluya. என் வீட்டில் ஆமென் காலையில் சொன்ன மாதிரி, எஸ், இந்த காரியம் எனக்கு அவஸ்தையா இருக்குது, ஆரோக்கியமா மாறுவதற்கு இயேசுவால, இயேசுவால நான் போறேன், எனக்கு பாதுகாப்பு எப்படி? இயேசுவால. இயேசு பிக்காபாரா. ஹalleluya. எல்லாம் இயேசுவால. என் பிள்ளைங்க போகுது, ஐயோ எப்படி, பயப்பட வேண்டாம், இயேசுவால பாதுகாப்பு உண்டு, இயேசுவால பாதுகாப்பு உண்டு. அது வேலை ஸ்தலத்துல இயேசுவால பாதுகாப்பு உண்டு. வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, வேலையை கர்த்தர் நல்லா தந்து ஆசீர்வதிப்பா. ஹalleluya. இயேசுவால, இயேசுவால நீங்கள் நான் பிழைக்காதா? எஸ், பிழைத்திருப்போம். நீங்கள் நான் பிழைத்திருப்போம். இயேசுவை, இயேசுவினாலே பிழைத்திருப்போம். பிசாசு ஸ்தோத்திரம் சொல்றான், சந்தேகத்தை உண்டாக்குவான், எஸ், வீம்பை உண்டாக்குவான். அவனுடைய வார்த்தை நிலைத்திருக்க பண்ணினோம் என்று சொன்னா, எஸ், ஆமென் ஆமென். ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளை வாழ்க்கையில் நடக்காது. அதை நான் அப்படி வீழ்த்திருந்தா நினைக்கிறான். எஸ், உங்க மனசை கர்த்தருக்கு கொடுங்க, உங்க இதயத்தை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. அதுல கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும். எஸ், சொல்லுங்க, இயேசுவால, இயேசுவால. இயேசப்பா, உங்களால நாங்க வாழ்வது, உங்களால நாங்க பிழைத்திருக்கிறது, உங்களால நாங்க சுகமாயிருப்பது, உங்களால நாங்க ஆமென் உயர்த்தப்படுவது, உங்களால நாங்க ஆமென். ஹalleluya. எஸ், ஹalleluya. எல்லாவற்றிலும் ஆமென் இருக்கிறது உங்களால ஆண்டவரே. இயேசுவால, இயேசுவால பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நினைக்கும் போது அவர் உங்களை வாழ வைப்பார், கர்த்தர் வாழ வைப்பார். ஷகாபாலாபாரா. ஆமென். தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆமென் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, என்னால உனக்கு பிழைப்பு உண்டு அப்படிங்கிறீங்கப்பா. அதான் உண்மையான பிழைப்பு அப்படிங்கிறீங்கப்பா. ஹalleluya. உங்கள் பிதாக்கள் எல்லாம் மன்னாவை புசித்தார்கள். மன்னா என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் உண்டானது. ஆனா உலகத்துல நல்லா வாழ வைப்பதற்காக எங்களுக்காக இறங்கி வந்து ஜீவனை தந்தவரே, உங்க ஜீவன் ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ள கடந்து வந்ததுனால இப்போ உங்களால நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கின்ற, இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் பிழைக்க வைக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பிழைக்க வைக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். என்றென்றைக்கு ராஜ்யத்துல என்றென்றைக்கு பிழைக்க வைக்கத்தக்கதா தேவரையும் நடத்தக்கூடிய ஜெபிக்கிறோம். ஹalleluya. மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, சத்துருவை ஜெயித்தவரே, ஓ ராகாபாலாபா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும், எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா.
இனி எந்த ஸ்தோத்திர ஸ்பிக்கமாலா வரபா ஊழியருக்கும் எந்த நாச மோசங்கள் வராதபடிக்கு, விசுவாசிகளுக்கு நாச மோசம் வராதபடிக்கு தேவரீர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya. இந்த உலகத்துல எங்க பலத்தில் அல்லது அல்லப்பா, எதுவுமே அல்லப்பா, உங்களாலே நாங்கள் வாழுகிறோம், உங்களாலே நாங்கள் வாழுகிறோம். இன்னும் நல்லா வாழ்வோம் ஆண்டவரே, நல்லா பிழைப்போம் ஆண்டவரே. ஏன்னா நீங்க உங்க வார்த்தைகள் அப்படி இருக்குது ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய வார்த்தை அப்படி ஸ்தோத்திரம் எங்களிலே நிலைத்திருக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம், விசுவாசத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், கிருபைகள் மேல் அப்படி அளவில்லாமல் நாங்கள் பிழைப்பது கூட்டுவதற்காக, கிருபையினால் எங்களுக்கு எல்லாவற்றையும் சந்தித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து அப்படி நடத்துங்க. 8வது மாதம் முழுவதும் காத்துக்கொள்ளுங்க. எல்லா வீட்டையும் காத்துக்கொள்ளுங்க, பிரயாணத்தை காத்துக்கொள்ளுங்க, வேலை ஆசிரியத்தை காத்துக்கொள்ளுங்க, கடன் எல்லாம் மாற்றுங்க. குழந்தை பாக்கியத்தை தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஓ குடும்பத்துல சமாதானத்தை தந்து நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் முகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவர், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஹalleluya. இடத்தை ஆராதிப்பதற்கு தந்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே குடும்பத்தாரையும், எங்களுக்கு உதவி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே ஊழியர்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, சுக பலன் இருந்து நடத்துவதாக ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதி மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, ஆமென், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிய ஐக்கியம், சுகபலம், ஆமென், திருச்சபை மக்களோடு கூட, தேவ ஊழியர்களோடு கூட, நண்பர்களோடு கூட, சொந்தங்கள் அறிமுகமான எல்லாரோடு கூட இன்றும் வேண்டு சதா காலங்களிலும் நிரம்பி நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து சமாதானம் பெருகவும் கிருபை பெருகவும் நித்தமும் உங்களை ஆண்டவர் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருப்பதாக. ஆமென்.